தமிழ்நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். இது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டா தான் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வர முடியும். அதனால நான் எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்றேன். முதல் முறை வாக்களிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் லைன்ல நின்று ஓட்டு போடுறேன். எப்படி போடுறேன்னு கூட தெரியல. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன். நீங்களும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. யாரும் வீட்டுல இருக்க வேணாம், எல்லாம் மறக்காம வந்துருங்க. தவறாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என இளம் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இத்தேர்தலில் 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வாக்களித்த முதல் முறை வாக்காளர்கள் இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கின்றனர் என்பது தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எளிமைக்கு பெயர் போன புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருசக்கர வாகனத்தில் சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தனது வீட்டிற்கு அருகே உள்ள திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளிக்கு யமகா பைக்கில் சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்கு செலுத்திவிட்டு திரும்பும் வழியில் அப்பாசாமிகள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். அங்கு வந்த புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார். அரசாங்கம் மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் மாநில வளர்ச்சி எல்லா திட்டங்களையும் விரைவாக எங்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இது மக்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஒரு அங்கீகாரம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதியடைந்தனர். வேலூர், கரூர், பரமத்தியில் தலா 107 டிகிரி, சேலம், திருச்சி, திருத்தணியில் தலா 106 டிகிரி, மதுரை, தருமபுரியில் தலா 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. சென்னையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கோவையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்ததால் மக்கள் அவதியடைந்தனர். இன்று அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்றும் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி மலையில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான சந்தன வனத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஏராளமான சந்தன மர கன்றுகள் எரிந்து சேதமடைந்தன. திருப்பதி மலையிலிருந்து பாபநாசம் செல்லும் வழியில் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் சந்தன வனம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வனத்தில் ஏராளமான சந்தன மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சந்தன தோட்டத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இதில் ஏராளமான சந்தன கன்றுகள் தீயில் எரிந்து கருகின. இதுகுறித்து தகவல் அறிந்த திருமலை தீயணைப்பு படையினர் 2 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். இந்த தீ இயற்கையாக ஏற்பட்டதா அல்லது சதிவேலை காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. லக்னோவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற சூப்பர் ஜெயின்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது.
சென்னை அணியின் தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 17 ரன்களிலும் சிவன் துபே 3 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் நிதானமாக விளையாடிய மற்றொரு தொடக்க வீரர் ரஹானே 36 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். இறுதியில் ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, தோனி ஆகியோர் கைகொடுக்க சென்னை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. ஜடேஜா 57 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். தோனி 9 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 28 ரன்கள் எடுத்தார். 177 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய லக்னோ அணியில் குவிண்டன் டிகா, கேப்டன் KL ராகுல் அரை சதம் விளையாடி அசத்தினர். இவர்கள் முதல் விக்கெட்டிற்கு 134 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் டிகாக் 54 ரன்களிலும் KL ராகுல் 82 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் லக்னோ அணி 19வது ஓவரில் இலக்கை எட்டி நடப்பு தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்தது.